u வேகத்தில் நகரும் துகள் ஒன்று ஓய் நிலையில் உள்ள 2m நிறையுள்ள மற்றொரு பொருளின் மீது முழு மீட்சியற்ற மோதல் ஈடுபடுகிறது எனில் மூலமோ ஏற்படும் ஆற்றல் இழப்பை காண்க. இப்போ ஒரு பொருள் m நிறைய இருக்குது, அது வந்து இவங்க திசையத்தில் போயிட்டுருக்கு. ஓகேவா? அதுதான் அந்த m நிலையில் பொருள்னா அது இவங்க திசையத்தில் போயிட்டுருக்கு. இது வந்து என்ன ஓய் நிலையில் இன்னொரு 2m நிறை முழு மீட்சியற்ற மோதல். அப்போ இது u2 வச்சுக்கலாம், இது வந்து இது திசை வந்து என்னது 0. ஓகே, அந்த u1 ஈக்குவல் டு uன்னு வச்சுக்கலாம். அப்போ தொடக்கம் வந்து என்னது mu ப்ளஸ் 2m இன்ட்டு 0ன்னு வரும். இதுதான் தொடக்கம் வந்தோம். அப்போது இந்த டைம் 0ல் mu மட்டும்தான் அந்த தொடக்கம் வந்தமாக இருக்கும். நம்ம அதை தான் இங்கே போட்டிருக்கோம், ஆரம்ப வந்தம். இறுதி வந்து என்னது உங்களுக்கு v இன்ட்டு m ப்ளஸ் tm. ஏன்னா mங்கிற முதலாவது பொருள் நிறை, என்ன பொருள் நிறை, v ரெண்டு முழு மீச்சிடும் போது தான் என்னது ரெண்டும் இதே v திசையில் தான் போகும். அப்போ 3m வின்னு வரும். அப்போ ஸ்மால் m இதே மாதிரி போட்டு வரும். ஓகேவா? அப்போது v ஈக்குவல் டு 3v ஈக்குவல் டு uன்னு வரும். அப்போ v ஈக்குவல் டு என்னது u/3. ஓகேவா? ஏக்காட்டில் எப்படி பண்ணது k மைனஸ் k ஆகும். இது ஆரம்ப ஏக்காட்டில், இது இறுதி ஏக்காட்டில். டெல் கேங்கிறது அந்த ஏக்காட்டில் போட்ட இழப்பு. ஆரம்ப ஏக்காட்டில் என்னது ½ m² -1/2. இறுதி ஏக்காட்டில் விக்கு பதிலாக இருந்தது உங்களுக்கு m இரண்டாவது பொருளின் அது இரண்டும் சேர்ந்து உள்ள பொருளின் நிறை உங்களுக்கு m + m 2m. m + m 2m ஈக்குவல் டு என்னது 3m வரும். அந்த 3m இங்கே போட்டிருக்கும். அப்போ 1/2 3m இன்ட்டு u/3 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து என்னென்னா உங்களுக்கு 1/2 3m இன்ட்டு u²/9 வரும். அப்போ அது 3 1 3 3 3 3 9. அப்போ என்னது u²/2 இன்ட்டு 3 6 அல்லது 1/3 u² வரும். ஓகேவா? அந்த m இங்கே வேறு இருக்குது, இங்கே m இருக்குது, அதனால் 1/6 mu² வரும். அதை இங்கே போட்டிருக்கோம். இது அப்படியே இருக்குது. இதுலேயும் என்ன எல்சி எடுக்கலாம். x எடுத்தோம்னா இங்கே என்னது 3mu² வரும், இங்கே mu² வரும். அப்போ 2mu²/6 வரும். இதை அடித்தோன்னா 1 டைமு 3 டைமு. அப்போ 1/3 mu². அப்போ ஆப்ஷன் பி இதான் வந்து ஏக்காட்டில் ஏற்படும் இழப்பு 1/3 mu². ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நன்றி.